அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் உலகத்தில் மொத்தம் 7 அதிசயங்கள் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது தவறான விஷயம்தான் சொல்லலாம். ஏன்னா உலகில் 8வது அதிசயம் ஒன்று இருக்குங்க. அந்த 8வது அதிசயம் ஒரு கோவிலாக இருக்கிறது தான் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. 12ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இந்திய ஹமர் மன்னர் 2ஆம் சூரியவர்மனால் கட்டப்பட்ட இந்த கோவில் கம்போடியாவில் தான் இருக்குது. உலகின் மிகப்பெரிய மத கட்டிடமான இந்த கோவில் இப்போது உலகத்துடைய 8வது அதிசயமாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதாங்க. 900 ஆண்டுகள் பழமையான கோவிலாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலை கட்டுவதற்கு 30 ஆண்டுகள் ஆயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் உலகமே மெச்சிய கட்டிடக்கலையுடைய அதிசயமாக தான் இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இப்படி நீங்கள் ஏதாவது கோவிலோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலில் அப்படி என்ன அதிசயம் இருக்கிறதுனால இது 8வது அதிசயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலை தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் ஒரு கட்டிடக்கலை தலை சிறந்த படைப்பு, உலகத்துடைய மிகப்பெரிய மத நினைவு சின்னமாகவும் இது வாடிகன் நகரத்தின் 4 மடங்கு பரப்பளவு கொண்டிருக்குன்னு சொல்லப்படுறாங்க. இது 12ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில, அதாவது 1110 1150ஆம் ஆண்டுல ஹமர் மன்னர் 2ஆம் சூரியவர்மனால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கோவிலுடைய பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கோர் வாட் கோவில். இது கம்போடியாவில் தான் இருக்குது. இந்த கோவில் கிட்டத்தட்ட 900 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது. அங்கோர் வாட் அப்படின்றது கம்போடியாவின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான புத்த கோவில் வளாகம் தாங்க. இது உலகின் மிகப்பெரிய மத நினைவு சின்னம் மற்றும் பல சாகசக்காரர்களுக்கான பக்கெட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் சொல்லப்படுது. ஹமர் பேரரசின் தலைநகரில் கட்டப்பட்ட கோவில் வளாகம் கட்ட சுமார் 30 ஆண்டுகள் ஆகியிருக்கு. 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில புத்த கோவிலா மாறுவதற்கு முன்னாடி இது முதல்ல இந்து கடவுளான விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்காங்க. 1586ஆம் ஆண்டு வருகை தந்த போர்த்துகீசிய துறவியான அண்டோனியா டி மடேலனா இந்த கோவிலுக்கு வந்த முதல் மேற்கத்திய பார்வையாளர்கள் ஒருவராகவும், இந்த கோவில் 1840களில் பிரெஞ்சு ஆர்வலர் ஹென்றி முகோட்டால் திறம்பட மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. முகோவாட் அங்கோர்வாட்டை கிரீஸ் அல்லது ரோம் எங்களுக்கு விட்டு சென்ற எதையும் விட மகத்தானது அப்படின்னு விவரித்திருக்காரு. குறிப்பா இந்த நம்ப முடியாத நினைவு சின்னத்தை மேற்கத்திய உலகிற்குமே பரப்பியிருக்காரு அப்படின்னு சொன்னா அதில் ஆச்சரியம் கிடையாது. 1992ஆம் ஆண்டுல கோவில் வளாகம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமா பெயரிடப்பட்டிருக்கு. இப்போ கம்போடியாவில் ரொம்பவே பிரபலமான சுற்றுலா அம்சமாகவே இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் 2 மில்லியன் பார்வையாளர்களை வரவேற்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதாங்க. அங்கோர் வாட் செல்வதற்கு ரொம்பவே பிரபலமான நேரம் அதிகாலை நேரமா சொல்லப்படுது. மந்திர கோவில்ல ஒரு அழகான சூரிய உதயத்தை பார்க்கவே இங்கு மக்கள் குவியறாங்களாம். அங்கோர் வாட்டை உலகத்துடைய 8வது அதிசயமா மாற்றிருப்பது அதோட கட்டிலக்கடையுடைய பிரகாசம் தான். இந்த கோவில் தோராயமா 500 ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிஞ்சிருக்கு. அதோட வெளிப்புற சுவர்களை சுற்றி ஒரு பெரிய அகழியும் இருக்குங்க. மத்திய கோவில் வளாகம் சமச்சீர் மற்றும் துல்லியத்துடைய அற்புதம். இந்து மற்றும் பௌத்த அண்டவியல்ல கடவுள்களுடைய புராண உறைவிடமான மேருமலையை குறிக்கக்கூடிய 5 தாமரை வடிவ கோபுரங்களை தான் கொண்டிருக்கு. இதுதான் இந்த கோவிலுடைய மிக சிறப்பான அம்சமாகவே சொல்லப்படுது. அங்கோர் வாட்டின் சுவர்களை அலங்கரிக்கக்கூடிய சிக்கலான அடிப்படை சிற்பங்கள், இந்து இதிகாசங்கள், வரலாற்று நிகழ்வுகள், ஹமர் மக்களின் அன்றாட வாழ்வின் காட்சிகளை சித்தரிக்கக்கூடிய பண்டைய காட்சி கலைக்களஞ்சியம் போன்றது தான் இந்த கோவில். இந்த சிற்பங்கள்ல இருக்கக்கூடிய விவரங்களின் நிலை பிரமிக்க வைக்குது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது. இந்த மகத்தான திட்டத்தில் பணியாற்றிய கைவினைஞர்களின் கைவினை திறனை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாங்க. இப்போது கம்போடியாவின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அங்கோர் வாட் இத்தாலியின் பாம்பியை வீழ்த்தி உலகின் 8வது அதிசயமா மாறியிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் பாம்பி காணும் அதிக சுற்றுலா பயணிகளின் வருகையுடன் ஒப்பிடுறப்போ இந்த சாதனை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. உலகின் 8வது அதிசயம் அப்படின்னு புதிய கட்டிடங்கள் அல்லது திட்டங்கள் இல்ல வடிவமைப்புகளுக்கு வழங்கப்படும் அதிகாரப்பூர்வமற்ற தலைப்பு. அதன்படி இந்த கோவில் 8வது இடத்துல இருந்த இத்தாலியன் பாம்பியை அதன் இடத்தில் இறக்கி இந்த இடத்தை அங்கோர் வாட் கோவில் படுத்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம்.
தமிழன் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தான் அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக் கொள்ளலாம். அதெல்லாம் வெறும் வாய்ச்சல் கிடையாதுங்க. அதற்கான ஆதாரங்களை உலகெங்கும் கொட்டி கிடக்குது. அதில் ஒரு அதிசயமான விஷயம் என்ன தெரியுமா? உலகிலேயே பெரிய கோவில் தமிழனால கட்டப்பட்டிருக்கு. அதுவும் பல அதிசயங்கள் நிறைந்தது அப்படின்னு தாங்க சொல்லலாம். பொதுவா யாரை கேட்டாலுமே கோவில் அப்படின்னா முதல்ல சிவன் பெயரையோ இல்ல விஷ்ணுவுடைய பெயரையோ தான் சொல்லுவாங்க. ஆனா உலகிலேயே மிகப்பெரிய கோவில் சூரிய பகவானுக்காக கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த கோவில் கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர் வாட். இங்கு சென்று சூரிய உதயத்தை பார்ப்பதுதான் மிக சிறப்பான விஷயம். அத கோல்டன் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியவர்மன் எனும் மன்னரால சூரிய பகவானுக்காக கட்டப்பட்டிருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான கற்கோவில் தாங்க இது. சூரிய பகவானால் விஷ்ணுவை கொண்டாடும் ஒரு கோவிலாக இருந்ததாகவும் 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இது புத்தர் கோவிலாக மாற்றப்பட்டதாகவும் சொல்றாங்க. ஆனா இப்போது கோவிலுடைய மையப்பகுதியில் கோபுரத்தின் கீழ் இருப்பது ஒரு புத்தரோட சிலை தான். தண்ணீரில் மிதக்கக்கூடிய மிகப்பெரிய பாலம் ஒன்றுமே இந்த கோவில்ல அமைக்கப்பட்டிருக்கு. அதில் கடந்து சென்றுதான் கோவிலுக்குள்ள நம்மளால நுழைய முடியும். இந்த அகழியை சுற்றிதான் கோவில் அமைய பெற்றிருக்கிறது. சூரிய பகவானின் கோவில் அப்படின்றதால அதிகாலையிலேயே சூரியன் உதித்து விடுது. அது என்ன அங்கோர்வாட் பெயரே வித்தியாசமா இருக்கிறதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம், கேட்கலாம். அங்கோர்வாட் அப்படின்றது ஹெமர் மொழிச்சொல். அங்கோர் அப்படின்னு நகரம் என்றும் வாட் என்றால் கோவில் அப்படின்னு பொருள் இருக்கு. அதாவது கோவிலுடைய நகரம் அப்படின்றதான் இதோட பொருளாவே சொல்லப்படுது. கோவிலுடைய வெளிப்புறத்துல கோட்டைக்குள் நுழையக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முற்றத்தின் வலதுபுறமும் இடதுபுறமும் மிகப்பெரிய 2 நூலகங்கள் இருக்கு. அது ஏன் நுழைவாயிலேயே நூலகங்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். முன்னொரு காலத்துல இந்த கோவிலுக்குள்ளேயே பல்கலைக்கழகமும் இருந்திருக்கு. இந்த கோவிலை சுற்றி 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூய்மையான நீர் ஓடக்கூடிய அகழியும் அமைந்திருக்கு. இந்த அகழியை சுற்றிதான் கோவில் இருக்குங்க. பொதுவா கடவுள்கள் தேவர்களுக்கு சொந்தமானதா பார்க்கப்படுவதுதான் மேருமலை. இந்த அங்கோர்வாட் அப்படின்றது மேருமலையுடைய குறியீடு அப்படின்னே சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு 5 நுழைவாயில்கள் இருக்கு. அந்த காலத்துல இந்த எல்லா நுழைவாயில்கள்லயும் எல்லாராலையுமே போக முடியாது. தனித்தனி நுழைவாயில்கள் இருக்கு. அரசர் சென்று வருவதற்கு ஒரு நுழைவாயிலும், மக்கள் செல்ல தனி நுழைவாயில், யானைகளை உள்ளே அழைத்து வர தனி நுழைவாயில், இப்படி பிரத்யேகமாகவே கட்டப்பட்டிருப்பாங்க. கோவில்ல பல இடங்கள்ல பாம்புகள், சிங்கங்கள், கருடன் இந்த விலங்குகளின் தலைகள் பலவும் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருப்பாங்க. 7 எனும் எண் இறைவனை அடைவதற்கான சூட்சமும் நிறைந்த எண்ணாக பார்க்கப்படுவதால மன்னர் நுழையும் நுழைவாயிலுக்குள் 200 மீட்டர் தொலைவில் 7 தலை நாகத்தின் சிலை ஒன்றுமே வைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த கோவிலுக்குள் செல்லும் பிரதான நுழைவாயில் இருக்கும் இடம் சதுரங்க வடிவில் அமைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மையப்பகுதியில் அமர்ந்துதான் மன்னர் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துவது, முக்கிய முடிவுகளை அறிவிப்பது இதெல்லாம் செய்திருக்காங்க. வேறு நாடுகள்ல இருந்து வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த இடத்துல வைத்துதான் மரியாதை செய்து அவர்களை மகிழ்விக்க கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடுமே செய்வாங்களாம். கோவில் 4 பாகங்களா பிரிக்கப்பட்டிருப்பாங்க. ஒன்று நாகங்களுக்காகவும், 2வது பகுதி நரகத்திற்கான அமைப்பாகவும், 3வது மனிதர்களின் பூமியாகவும், 4வது கடவுள்களின் இடமாகவும் பகுக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்காங்க. ஏன் இந்த அமைப்பு அப்படின்னா, இந்து தர்மப்படி முதல்ல நாகலோகம், அடுத்ததான யமலோகம், அடுத்து பூலோகம், கடைசியா தேவர்கள் இருக்கும் சொர்க்கம் அப்படின்னு வரிசை முறையில தான் இப்படி அமைக்கப்பட்டிருக்காங்க. பூலோகத்துடைய நுழைவு பகுதி கோவிலின் உள்பகுதியில் உள்ள பெரும்பாலான மண்டபங்கள்ல அப்சரஸின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. திரும்பிய பக்கம்லாம் அங்கோர்வாட்டில் இருப்பது அப்சரஸ் உருவங்களாகவும் ஓவியங்களாகவும் தான் இருக்கும். அந்த கோவிலின் எழில் கொஞ்சம் அழகுல இந்த அப்சரஸ் ஓவியங்களும் சிற்பங்களும் ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது. இந்த கோவில்ல அவங்களுடைய மொழிகளால மந்திரங்களை உச்சரித்தாலும் அதில் பல இடங்கள்ல பரமேஸ்வரன் போன்ற சிவநாமங்களும் சிவ மந்திரங்களும் தான் ஓதப்படுது. வெளிப்புறங்கள்ல துறவிகள் மந்திரங்கள் சொல்லுவாங்க. ஆனா அவங்க உச்சரிப்பது தமிழோ இல்ல சமஸ்கிருதமோ கிடையாது. நடுப்பகுதியில 5 கோபுர அமைப்புகள் இருக்கும். இது நடுகோபுரத்தின் கீழ் தான் ஒரு காலத்துல விஷ்ணு இருந்ததாகவும், போரில் அது அழிக்கப்பட்டு பிறகு புத்தர் சிலை வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுறாங்க. சூரிய பகவான் இந்த இடத்துலதான் புத்தரின் சிலையை வைத்துட்டு வழிபட்டு வந்ததா கதைகள் சொல்லப்படுறாங்க. ஆனா இப்போ இந்த கோவிலுடைய நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல கிடந்த கோலத்திலும் நின்ற கோலத்திலும் புத்தர் சிலை தாங்க இருக்கு. அந்த கோவிலின் உள்ளே கிட்டத்தட்ட ஏராளமான புத்தர் சிலைகள் இருக்கிறதா. அதில் கிட்டத்தட்ட 2000 சிலைகளுக்கு மேலாக புத்தரின் சிலைகள் நீக்கப்பட்டு உடல் மற்றும் இருப்பது போலதான் இருக்கும். அதாவது அந்த காலத்துல போர் நடந்த போது புத்தருடைய தலைகள் கொய்யப்பட்டு வெவ்வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்று விற்கப்பட்டதான். எருமை வாகனத்தின் மேல் அமைந்திருக்கும் ஜஸ்டிஸ் கடவுள் என்னும் சொல்லும் ஒரு சிற்பமும் இருக்கு. அது பூலோகத்தில் நடக்கும் நன்மை
நன்மை தீமைகளை கவனித்து கொண்டிருப்பதாகவும் இறந்த பின் அவர் முன்தான் பாவ புண்ணியங்களுக்காக பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற கதையை அந்த பகுதி மக்கள் நம்பிட்டு வராங்க. இது இந்து மதத்தில் உள்ள யமதர்ம வடிவத்தை ஒத்திருப்பதாகவுமே சொல்லப்படுறாங்க. இந்த கோவிலை பற்றின ஹிஸ்ட்ரியை கேட்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி கோவிலை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோட உலகத்துடைய 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிசயமான கோவிலோட விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்சிருப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.